ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வருகிற செப்டம்பர் 2 மற்றும் 3 தேதிகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வர உள்ள நிலையில் சென்னையில் ட்ரோன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் செல்லும் மற்றும் அவர் தங்க உள்ள பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 2 தேதி நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். அதன் பிறகு விவிஐபி குடியரசுத் தலைவர் கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் தங்க உள்ளார். இதனையடுத்து குடியரசுத் தலைவர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட உள்ளார். ஆளுநரும் மாநில அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில அரசு அனுப்பும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் வெளியிட்ட விளக்க கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தினசரி அடிப்படையில் வாதம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என புதுச்சேரி உட்பட பாஜக ஆளும் மாநிலங்கள் அண்மையில் வாதிட்டன. இந்த சூழலில் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் முதலமைச்சரும் அமைச்சரவையும் தான் முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் என்றும் ஆளுநரும் அரசும் ஒரே உரையில் இரு கத்திகளாக இருக்க முடியாது என்றும் வாதிட்டார். மேலும் சட்டப்பேரவையின் ஓர் அங்கம்தான் ஆளுநரே தவிர சட்டம் இயற்றுவதில் அவருக்கு பங்கு இல்லை என்று கூறிய அபிஷேக் சிங்வி, ஆளுநர் என்பவர் சூப்பர் முதலமைச்சராக செயல்பட முடியாது என வாதிட்டார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.